தமிழ் படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இங்கிலீஷ் தான் இப்ப தெரியும். தமிழ் படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஹிந்தி எப்படி படிக்கிறது? ஹிந்தி படிச்சாதான் வந்து அதுக்கான ஃபுல்லா நிதியெல்லாம் தருவேன் அப்படிங்கிறாங்க. ஹிந்தி படிச்சா இப்ப நாங்க வேற நாட்டுல போயிட்டு ஒர்க் பண்றதா இருந்தா எப்படி பண்ண முடியும்? முடியாதுல்ல. இங்கிலீஷ் படிச்சா மட்டும் தானே முடியும். அதான் ஹிந்தி. கான்சென்ட்ரேஷன் ஒரு இதுல தானே போகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லா நாட்டிலையும் வந்து போய் நம்ம வேலை செய்கிறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஆனால் ஹிந்தி வந்து இந்தியாவை தாண்டினா யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுதான் வந்து கம்பல்சரி படிக்கணுமாமே. ஸோ பேசுங்க. அதிகத்துக்கே எல்லாம் ஃபெயில் ஆகுறாங்க. இதுல அவள் தான் போச்சு. இப்போ வந்து தேசிய மொழி ஹிந்தின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி தமிழ்ல தானே பேசுறோம், ஹிந்திலயா பேசுறோம்? சொல்கிறாங்கம்மா, அது என்ன எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தான் வரும். இதெல்லாம் இப்போ என்ன படிக்கிறீங்க? காலேஜ் படிக்கிறீங்களா? இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சில சப்ஜெக்ட் படிப்பீங்க. இதில் ஹிந்தி படித்தாதான் உங்களுக்கு டிகிரின்னு சொல்கிறாங்க. எல்லாம் போயிட்டு படிக்க வேண்டியதான். படிப்பேன். இப்போ படிப்பீங்க நீங்கள்? அப்போ படிக்க மாட்டீங்களா? கஷ்டம். அது எப்படிங்க முடியும்? ஓகே, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கலையா? சத்தமாக இதாவது வாயை திறந்து ஏத்துக்கல.